அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு தெய்வங்களையும் வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். இன்றைய அரசியல் செய்தி. எல்லோருமே ஊடகத்தை பார்த்துட்ருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும், தெரியாதுங்கிறது எல்லாம் கிடையாது, எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். அதில் நாளைக்கு நீட்டு மறுதேர்வு நடக்கப் போகிறது. இதற்கு இடையில் என்னன்னா, இந்த நீட்டில் நம்ம பாஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோமோன்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க தற்கொலை பண்ணிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா தருமபுரி பக்கத்தில் இன்றைக்கி ஒரு பொண்ணு, அது ரோஷினின்னு ஒரு பொண்ணு ஒன்று இறந்து போச்சு. அப்புறம் 17ஆம் தேதி கோவையில் அணுகீர்த்தனான்னு ஒரு பொண்ணு இறந்துருக்கு. இன்றைக்கி சேலத்தில் கோபிகான்னு ஒரு பொண்ணு இறந்துருக்கு. இது மிகவும் மனதை உருக்குகிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னா, எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதில் நமக்கு அது பொருத்தமாக இருக்கா இல்லையாங்கிறது கடவுள் முடிவு பண்ணுவார். முயற்சி பண்ணுங்கள், ஆனால் தற்கொலைக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா உங்களை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின அப்பா அம்மாலாம் எவ்வளோ தூரத்துக்கு மனவேதனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களை நீங்கள் அழிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நீட் தேர்வுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா கோர்ட்டு நீட் தேர்வு நடக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கோர்ட்டை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். எல்லா கவர்மெண்ட்டும் அதுதான் ஒபே பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்மளும் ஒபே பண்ணி தான் ஆகணும். அதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த அளவில் அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது அரசியல் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணி செய்யணும் அது. ஆனால் இதுக்கு தற்கொலைங்கிறது தீர்வு கிடையாது. அதை எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். முயற்சி பண்ணணும். அதுக்கு என்னென்ன படிக்கலாம், போகலாம், வரலாங்கிறது அதை மட்டும் படிக்கணும் ஒழிய, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் வரும்போதும் இந்த மாதிரி உயிரிழப்பு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கிறது. இனிமேல் நடக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. எந்த துறையில் வேணாலும் போகலாம். டாக்டர் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த துறையில் வேணாலும் போகலாம். நம்ம செய்கிற வேலை நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு நேர்மையாக இருக்கணுங்கிறத ஒரு மனசில் கருத்தை வச்சுக்கிட்டு அதை மட்டும் பண்ணுங்க போதும். அதில் தயவு செய்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகளை இறங்க வேண்டாம் என்று மாணவ கண்மணிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த 3 மாணவிகளுக்கும் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சி நேற்று பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. டைரெக்டாக ஒளிபரப்ப முடியல. கேட்டாக்க திமுக சொன்ன மாதிரியே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு மந்திரி. அதனால் இவங்க திமுகவுடைய நீட்சியாக தான் இருக்கிறாங்க, தாவேக்கா. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. 3வது சனிக்கிழமை ஆள் பிடிக்கிற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரொம்ப கேவலமாக இருக்குது. கேட்டை திறக்கல, அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அப்போல்லாம் சினிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க. அது மாதிரி போய் நிற்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. முதல்ல சிந்திச்சு பாருங்கள். அவர் விஜய்ங்கிறவர் நம்மளை மாதிரி அவரும் ஒரு மனிதர் தான். அதை முதல்ல நினச்சிக்கணும். இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு எல்லாம் ரசிகர்களாக நாங்கள்லாம் இருந்தோம். ஆனால் அவர் நேரடியாக மக்களை பார்த்தாரு, நேரடியாக சந்தித்தார். அவர் ஒரு தடவை காரில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் குறுக்க விழுந்தோடனே காரை சடான் பிரேக் போட்டு நிறுத்திட்டு அந்த விழுந்தவனை தூக்கி ஒரே அரைஞ்சிட்டு இது மாதிரிலாம் விழக்கூடாது, நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான்,
அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்திருக்கு. அதை வந்து விஜய் அறிவுறுத்த மாட்டேங்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் ஒரு ரசிக்கிறார் அதை. இந்த மாதிரி மக்கள் வந்து இது பண்ணுறத வந்து ரசிக்கிறார். இது தவறான ஒரு இது. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். அவர் திரைத்துறையில் இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு இதுவாக நினச்சிட்டு மக்கள் போகிறாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் நல்ல குணங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க தமிழ்நாட்டை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் கேவலமாக நினைக்கிறான். காலையில் வந்து 9 மணிக்கெல்லாம் போயிட்டீங்க. போயிட்டு அதுவும் கட்சியில் சேர்றது வந்து ஒரு அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல. 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட போய் சேர்றீங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஏதோ மாய வலையில் விழுறீங்க. திருப்பி அங்கே பஸ்ஸு ஏறி ஃபுல்லானோடனே இடமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி அதிமுகவில் வந்து சேர போகிறீங்க. அதான் நடக்க போகுது. இப்போ போன அத்தனை பேரும் திருப்பி கண்டிப்பாக இடைத்தேர்தலில் வந்து தாவக்க ஜெயிக்கிறது கஷ்டம்தான். என்ன மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் வந்து இடைத்தேர்தல் முடிஞ்சோடனே டக்குன்னு திருப்பி இங்கே வர போகிறீங்க. அதான் நடக்க போகுது. ஆக மொத்தம் நீங்கள் வந்து மக்களுக்காக இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் உண்மையான நிர்வாகிகளுக்கு, உண்மையான தொண்டர்களுக்கு மக்கள் கண்டிப்பாக மதிப்பளிப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமாம். அதில் வேறு அவர் ஆதவ அர்ஜுனா 90% கட்சியினர் வந்துகிட்டே இருக்காங்க. அதிமுகவும் டிவிக்கும் கூட்டணி சேர்ந்தாக்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றலாங்கிறார். அதிமுகவை தான் எதிர்த்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் புகழை வந்து அழிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறது? அதிமுககாரன் உண்மையிலே இருக்கிற தொண்டன் எவனுமே அங்கே வரமாட்டான். அதான் உண்மை. அதனால் அந்த மாதிரி பகல் கனவுலாம் காணாதீங்க. அதிமுக தொண்டர்களை வந்து எவனுமே கூப்பிட முடியாது. இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கிறவன் எல்லாமே பதவியில் இருந்தவன் அந்த மாதிரி ஆட்கள் தான் வராங்களே ஒழிய மற்றபடி தொண்டர்கள் யாருமே வரலைங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. ஆமாம். அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஆர்வி உதயகுமார், மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் திரைப்படத்தில் இருந்ததுனால இவரை விஜயை தெரியுங்கிறதுனால வந்து சேர்ந்துருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் இது கிடையாது. ஆமாம். அப்புறம் முக்கியமான என்ன நியூஸ், உங்கள் கூட்டம் நடக்கும்போதே வந்து பவர் கட் ஆகி போச்சு. அதனால் இயற்கைக்கே பிடிக்கல. இவங்க வந்து கூட்டத்தில் வந்து உங்கள் கூட வந்து சேர்றது இயற்கைக்கே பிடிக்கல. அதனால சப்ளை கட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ப. சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்கார், பழைய காங்கிரஸ் மந்திரி. அவர் கூட்டத்துலேயும் வந்து பவர் கட் ஆகிருக்கு. அது திருமாவளவனே சொல்லியிருக்கார். அது நடந்திருக்கு இன்றைக்கி. அது மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து எல்லோரும் அரசியலை கற்றுக்குங்க, அரசியலை பாருங்கள். ஏன்னா இனிமேல் வந்து இளைஞர்கள் கையில் தான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிம்பத்தை கிளப்பிட்டு இவருக்கு வந்து வயசாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிளப்பிகிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வந்து வயசுங்கிறதெல்லாம் கிடையாது. அரசியல் வந்து தன்னால் முடியும் அப்படின்னு ஏங்குற வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ரிட்டைர்மெண்ட் ஆஃப் ஃபார் பொலிட்டிக்கல். அதனால் பெரியவங்க இருந்தால் தான் வந்து நீங்கள்லாம் வந்து எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எடப்பாடியாருக்கு வயசாகி போச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு தேவையில்லாத பிம்பத்தை இந்த ஊடகங்கள் கிளப்பிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் தலைவரே வயசான காலத்தில் தான் வந்து எம்ஜிஆரே வந்து இளைஞர் மாதிரி பணியாற்றினார். அவர் அந்த காலத்தில் அந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னாக்க தட தட தடன்னு ஏறுவார், வேகமாக ஏறுவார். அந்த மாதிரிலாம் யாரும் ஏற முடியாது. அப்பயே அவருக்கு வயசு 70 வயசு. 70 வயசு மாதிரி தெரியாது. நீங்கள் 50 வயசு ஆளவெல்லாம் பார்த்தாக்க வயசான மாதிரி தான் இருக்கிறீங்க எல்லாம். 70 வயசு ஆளை பாருங்கள், என்று இளைஞராக இருக்கிற மாதிரி இருக்கார். நீங்கள்லாம் வயசான மாதிரி இருக்கிறீங்க. அதனால் வயசானவர்கள் இளைஞர்கள் என்பதெல்லாம் எங்கள் கட்சியை பொறுத்தவரை கிடையாது. எங்கள் கட்சியிலேயே வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பும் எதிர்வரும் காலங்களில் அளிக்கப்பட்டு தான் வரும்.
ஆகவே வயசு என்பது அரசியலுக்கு கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொள்ளவும். அதாவது ஏதாவது ஒரு உருட்டுறது. எப்படியாவது அதிமுக காலி பண்ணணும், எம்ஜிஆர் பேரை காலி பண்ணணும், விஜய் பேரை கொண்டு வரணும் அப்படின்னு தவறுதலான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ஒருபோதும் நடக்காது. வருகின்ற இடைத்தேர்தலில் அதிமுக அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும். பொது தேர்தலையும் சந்திக்கும். இதை நான் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்கள் நன்றாக பாருங்கள். தமிழக மக்களை நீங்கள் இப்போ தவறுதலாக எடை போடாதீங்க. அவங்க எல்லாமே இரட்டை இலையால் பலனடைந்தவர்கள். இன்றைக்கெல்லாம் இவ்வளோ இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அன்றைக்கி புரட்சித் தலைவர் கொண்டு வந்த இன்ஜினியரிங் காலேஜினால தான் இவ்வளோ பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதை வச்சு வெளிநாட்டில் முதலீடு அவங்க சம்பாதிக்கிற பணம்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து தான் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நிறைய திட்டங்கள் அதிமுக மூலம் செஞ்சுருக்காங்க. அதனால் திட்டங்களெல்லாம் இன்னுமே அது ஒன்று ஒன்றா ஒரு 10 திட்டமாக என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது இன்னும் வரக்கூடிய வீடியோலாம் தெளிவாக பதிவிடலான்னு நான் விரும்புகிறேன். அதனால் தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா வேறு வழி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஏன்னா அரசியல் பாதைக்கு வர வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டு விட்டு இருக்கிறது. நமக்கு பின்னாடி இருக்கார் புரட்சித் தலைவர், அவர் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கார். நான் இருக்கேன்டா, நீங்கள் என்னடா கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், என்னை நினச்சிட்டு நீங்கள் போங்கடா, அதெல்லாம் ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு அவர் பாடல்கள் மூலம் நம்மள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் அவர் பாடிய பாடல், இன்றைக்கி உள்ள பாடல், இன்றைக்கி நான் சொல்கிற பாடல் என்னென்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நேரம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இரு, அவசரப்படாது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுது, அது மாதிரி பொறுமையாக இரு, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு அவருடைய பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். அதனால் தைரியமாக இருங்க. அதுக்கப்புறம் இந்த மேகதாது அணையில் இந்த நடுவர் மன்றங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்னங்கிறத அடுத்து வர வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். அதனால் மீண்டும் ஒரு முறை மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்வது, தயவு செஞ்சு இந்த நீட்டுக்காக தற்கொலை முயற்சிகள் யாரும் இறங்காதீர்கள். ஏன்னா ஒரு குழந்தைய படிக்க வச்சு வளர்க்குறதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். நாளைக்கு நீட்டு தேர்வு எழுதப் போகிற மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் புகழ் வாழ்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் புகழ் வாழ்க என்று அவரின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.